காதலருடன் ஏற்பட்ட பண பிரச்சனையில் சென்னை நெற்குன்றத்தில் இளம்பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? சென்னை நெற்குன்றம் செல்லியம்மன் நகரைச் சேர்ந்த தீபிகா என்ற 23 வயதான இளம்பெண். இவர் ஒரு உடற்பயிற்சி கூடத்துல பகுதி நேரமாக பணிபுரிந்து கூட தனியார் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வந்தார். தீபிகா எதிர் வீட்டில் வசித்து வந்த ஏசி மெக்கானிக் தொழில் செய்து அருள் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் இந்த பெண்ணிடம் அவ்வப்போது பணம் பெற்றுக்கொண்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். அதே போன்று இந்த பெண் அணிந்திருந்த ஒரு 4 சவர நகைகளை அவ்வப்போது சிறுக பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறி அந்த தீபிகா என்ற அந்த பெண்ணிடமிருந்து வாங்கியிருக்கிறார். தனது காதலர் தானே என்று நம்பி இவரும் பணத்தையும் நகைகளையும் கொடுத்து வந்த நிலையில் தான் அதற்கு பிறகு தீபிகாவை இவர் புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவருடைய நகை பணத்தையும் வாங்கி கொண்டு இவரையும் ஏமாற்றியதனால இது தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் அந்த பெண் வாட்ஸ்அப்பில் இவருக்கு புகைப்படத்தை அனுப்பிவிட்டு இறுதியாக புகைப்படத்தை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு வீட்டிலேயே துப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் அந்த இளைஞர் மீது குற்றச்சாட்டி புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து அவருடைய குடும்பத்தினருடன் அந்த இளைஞர் தலைமறை வாங்கிவிட்டார். அந்த குடும்பத்தினரையும் அந்த இளைஞரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.